வெல்கம் பேக் டு இட்ஸ் மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓஎஸ் ஆக்சுவலி நம்ம அஃபிஷியலாக நம்ம இதுலேருந்து இறக்குறோம். இது வந்து கிராக்டு கிடையாது. முக்கியமான விஷயம், இது கிராக்டு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிராக்டு யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அதாவது அதுக்கு வந்து கீ தருவாங்க. நம்ம விண்டோஸ் 10 கீ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து அஃபிஷியலாக வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 10 to 11,000 வரும். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 10 கீ வந்து கம்மியான ரேட்டுக்கெலாம் கிடைக்கிது. அதாவது 1000 rupeesக்கெலாம் செம்மையாக கிடைக்கிது. நல்ல பட்ஜெட்டு தான். ஏன்னா 10,000 எங்கே இருக்குது, 1000 எங்கே இருக்குது. 1000க்கு இப்படி ஒரு கீ கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த 1000 rupees கூட நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அந்த கீயை வந்து போட்டுக்கலாம். அதுவும் சப்போர்ட் பண்ணும். அதுலேயும் எல்லா அப்டேட்ஸும் கரெக்டாக வரும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் இதுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக இன்னமும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஸோ முடிஞ்சால் அதுக்கும் நான் வீடியோ பண்ண பார்க்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம விண்டோஸ் 10 ஓஎஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் இது வந்து ஐ திங்க் ஸோ முக்கால்வாசி ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு பவர் ஆஃப் ஆகி எல்லாமே போயிடுச்சு. வீடியோ மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப்ஸ் வந்து கடைசி ஸ்டெப் ஃபினிஷிங் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபினிஷ் ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்பியில் வந்து விண்டோஸ் 10 பக்காவாக இதாகிடும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு எத்தனை ஜிபி அதாவது யூஎஸ்பி வேணும்னா மினிமம் 8 ஜிபின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. விண்டோஸ்லேருந்து அது மைக்ரோசாஃப்ட்லேருந்தே சொல்லியிருக்காது மினிமம் 8 ஜிபி வேணும். ஸோ அதனால் நான் 8 ஜிபி பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாண்டிஸ்க்கு அப்படின்னா ஹெச்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஹெச்பியோட ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாண்டிஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஒரு பெஸ்ட்டு. 8 ஜிபி மேக்ஸிமம் மினிமம் 16 ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஓஎஸ் பூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து பூட் பண்ணியிருக்கிறது வந்து 8 ஜிபி தான். ஏன்னா என்கிட்ட வேறு பென்ட்ரைவ் இல்லை, 16 ஜிபி இல்லை. அதனால நான் 8 ஜிபியில் தான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு வந்து ஓஎஸ் பூட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும், பிரச்சனை இல்லை. நான் அதுக்கப்புறம் இது வந்து ஃபார்மேட் அடிச்சுட்டு நான் இது பண்ணிக்குவேன். ஃப்யூச்சரில் 16 ஜிபியில் நான் போட்டுக்குவேன். அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 16 ஜிபி பென்ட்ரைவில் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாது. கொஞ்சம் பூட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இது க்ரோம்குள்ளார போய்க்கும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் டூல் நவ் அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் ஆகிடும். கம்மியான எம்பி தான், ஒரு 14 MB நம்ம தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபைல் மட்டும்தான். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளார போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இது இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ விண்டோஸ்ன்னு வந்துருச்சு. ஓகே, இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ, அதனால் இது கொஞ்சம் லோட் ஆகிறது லேட் ஆகுது. ஓகே, கெட்டிங் a few things ready அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஒரு பாப்பப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும், இல்லைன்னா ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அக்செப்ட், அதாவது அங்கே ஒரு இது லைசன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். லைசன்ஸ் மாதிரி இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்துடும். ஓகே, இதுவும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு
ப்ராசஸ் தான் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்க போகுது. ஏன்னா அது கிட்டத்தட்ட எனக்கு இன்ஸ்டால் ஆகும்போது இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பிசி அப்டேட் பண்ணணுமா இல்லை க்ரியேட் இன்ஸ்டாலேஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது டிஃபால்ட்டாக விட்டுக்கோங்க. அப்படின்னா இந்த டிக் மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ஃப்ளாஷ் ட்ரைவாக தான் வேணும். அதனால் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவாக நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படின்னா யூஎஸ்ஆவும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே போய் என்ன பென்ட்ரைவ்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ரிமூவபிள் அதில் எது பண்ணாலும் வராது. அந்த உங்கள் பென்ட்ரைவோட நேம் வரும், அதில் போனால் தான் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வரும். இது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வரும். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே தான் முக்கால்வாசி ஸ்டெப்போடு முடிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு திடீர்னு பவர் ஆஃப் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கு நெட்டு கன்ஃபார்மாக தேவைப்படும். அவ்வளோக்கெலாம் தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். உங்களுக்கு வந்து 2 GB, அதாவது ஜியோ சிம் வச்சுருந்தீங்கன்னா 2 GB பர் டேனா அதில் 1 GB அந்த மாதிரி தான் போகும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓஎஸ் மட்டும் இதில் இன்ஸ்டால் பண்ணும்போது பவர் மட்டும் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பவர் மட்டும் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியும் பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது யூஎஸ்பியோட சிஸ்டம் ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா யூஎஸ்பி வந்து நம்ம பூட்டபிளாக வச்சுருக்கோம். அதனால் யூஎஸ்பியில் இருக்க ஓஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிசிக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது பண்ணிடாதீங்க. யூஎஸ்பி கழட்டிட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்க. ஏன்னா நானும் இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டு சால்வ் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மறுபடியும் பவர் ஆன் பண்ணும்போது யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி மறுபடியும் இதை ஓஎஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து யூஎஸ்பியை மறுபடியும் ஃபார்மேட் பண்ணணும். எப்படி ஃபார்மேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட் அடிச்சுக்கோங்க. அப்படி அடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்படின்னா தான் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நம்ம மறுபடியும் சந்திப்போம். until then, signing off from Yuhan Vishwa.